சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபீஸ் தான். 2 விதமான நான்வெஜ். ஒன்று வந்து இறால் தொக்கு ஃப்ரை சொல்லலாம், இன்னொன்று வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு. நான் வந்து இப்படி தான் சிம்பிளாக பண்ணுவேங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு. பூண்டு, தக்காளி, அது எடுக்கிற மீனை பொறுத்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் எப்பயுமே வெந்தயம் தான், அது வந்து ஃப்ளேவருக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி, அதில் 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டேன் நான். சூப்பராக அந்த ஃப்ரை பண்ணும்போதே வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி அரைச்சோம், அந்த விழுதையும் எடுத்து போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இதை வந்து நம்ம அரைக்கிறதுலையும் போட்டு அரைச்சும் நம்ம போடலாம். நான் இப்படி போடுவேன், அரைச்சியும் நான் பண்ணுவேன், ஆனால் இப்படியும் பண்ணலாம். 2 விதமாக பண்ணலான்னு வச்சுங்களேன். போட்டு நல்லா வணக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கணும். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நான் எப்போயுமே புளியில் வந்து உப்பு போடுவேன், அதனால் உப்பு போட்டு தான் நான் புளி ஊற வைப்பேன், சீக்கிரமாக இதாகும்ன்ட்டு. அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னா கொத்தமல்லி தழை போட்டுடுவேன். அவ்வளோதான், அதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இது காமிச்சிருப்பேன், ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் மிளகு, இதெல்லாம் நான் வறுத்து அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்குவேன். அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்குவேன். பாருங்கள், அதுக்குள்ளார கொதி வந்துச்சு. மீனை பாறை மீன் தான் வாங்கினேன், போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த பக்கம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த விழுதை, அதையும் இதோடு வறுத்துக்கணும், நல்லா வணக்கிக்கணும். அந்த வறுத்தையும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மாங்காய் ஒரு 4-5 பீஸ் போட்டேன். மீன் வந்து வெந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு மூடி வச்சிடணும். இதுலேயும் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இறக்கிட்டேன் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இறால் எடுத்து போட்டு, இறால் போட்டிங்கன்னா இன்னும் தண்ணி ஆகிடும். ஆனால் தண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்கள். இறால் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா அதிலே தண்ணி விடும், ஆனால் நம்ம நல்லா ட்ரை பண்ணணும். அது வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா, அது லாங்காக போகும். அதனால் அதை நான் அதெல்லாம் காட்டலை. நல்லாவே விட்டுணும் ஒரு 10 நிமிஷம் நல்லா. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மிளகு தூவி சூப்பராக இருக்குங்க. இது வந்து அப்படியே சாப்பாட்டில் பெனஞ்சும் சாப்பிட்லாம். இன்னும் ட்ரை பண்ணால் நம்ம தொட்டுக்கலாம். அது போக போக பார்த்திங்கன்னா டைம் ஆக அப்படியே ட்ரை ஆகிடும். அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கணுங்க பாருங்கள். ஆனால் இறால் வந்து லப்பர் மாதிரி ஆகிடக்கூடாது, அதை பார்த்துங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இப்படி உடச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதுதான் மெயின். இது வந்து இறால் ஃப்ரை தொக்குன்னு கூட சொல்லலாம். இது மாங்காய் போட்ட மீன் குழம்பும் இறால் தொக்கும் தான் என்ன சண்டே ஸ்பெஷல். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இறால்லாம் ரொம்ப வேலை அப்படிலாம் இல்லை. என் பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு இறாலில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன்னா, அப்புறம் மீன் வந்து தலையும் ஒரு இதுவும் போட்டேன், டேஸ்ட்டாக இருந்தது.